ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத்பகவத்கீதை 11வது அத்தியாயம். விஸ்வரூப தர்சன யோகம். இந்த தலைப்பின் கீழ் நாம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய விருப்பத்திற்கு இணங்க தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அவனுக்கு விஸ்தாரமாக காண்பித்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அர்ஜுனனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, பக்தி ஜாஸ்தியா போச்சு அர்ஜுனனுக்கு. முதல்ல இருந்த ஒரு உணர்ச்சி ஆச்சரியம் இருந்தது. அதுக்கப்புறம் பயம் ஏற்பட்டது. அந்த பயம் பக்தியா கன்வெர்ட் ஆயி ஒரு 5 ஸ்லோகங்கள்ல பகவான புகழ்ந்து பாடுற ஸ்தோத்திரம் பண்ற அர்ஜுனன் இந்த விஸ்வரூப தரிசனத்தை நீ காண்பித்தாய். உன்னை எல்லாரும் பார்த்தாலே சந்தோஷப்படுகிறார்கள், புகழ்கிறார்கள். உன்னை பார்த்து சில பேர் பயந்து போகிறார்கள். ஆனா உன்னை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு நீ அர்ஹதையானவன் தான். அதற்கு நீ ரொம்ப பொருத்தமானவன் தான். உன்னை யார்தான் புகழ மாட்டார்கள், யார்தான் உன்னை வணங்க மாட்டார்கள். ஏன்னா உன்னுடைய பராக்கிரமம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. உனக்கு அதிகமான வீரம் இருக்கிறது, அதிகமான பராக்கிரமம் இருக்கிறது, தேக பலமும் இருக்கிறது, மனோபலமும் இருக்கிறது. நீதான் ஆதி புருஷனாக இருக்கிறாய். நீதான் எல்லாவற்றுக்கும் பழமையானதுமாக இருக்கிறாய், முன்னதாகவும் இருக்கிறாய், புதுமையானதாகவும் இருக்கிறாய். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிதானம் என்று எல்லாவற்றையும் நிலை பெறச் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக நீதான் இருக்கிறாய். இப்படியெல்லாம் அது மாத்திரமில்லை, இங்க தோற்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீதான். வாயு, யமக, அக்னி, இப்படி நிறைய லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சமே இறைவன் தான் அப்படிங்கிற கான்செப்சுவல் நாலேஜ் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அர்ஜுனன் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கில்ட் ஃபீலிங் வருது. அந்த கில்ட் ஃபீலிங் ஏன் வருது அப்படின்னா, முதல்ல இந்த இந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய ஒரு விஸ்தாரம் தெரியாது. கிருஷ்ணன்னா யாரு? நம்ம ஏதோ கூட பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பன் அல்லது ஒரு உறவினன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட அவனோட பழகிவிட்டு அதுல இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் எடுத்துக்கொண்டு அவனை கூப்பிடுறதுல இருந்து, அவன்கிட்ட பேசுறதுல இருந்து, அவனோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதில இருந்து, கோபப்படுறதுல இருந்து, அசூயப்படுறதுல இருந்து, எல்லா விஷயங்களிலுமே ஆன் பார் வித் எல்லாரையும் மாதிரி இவனை ட்ரீட் பண்ணிட்டோமே நம்ம. ஆனா இவனுடைய ஸ்டாச்சுரே வேறையா இருக்கே. இவன் அப்படி அண்ணாந்து பாக்குற அளவுக்கு அல்லவா இருக்கிறான். இவனை போய் நாம இப்படி நடத்தினோமே அப்படின்னு ஒரு கில்ட் கான்சியஸ்னஸ்ல அவன் அர்ஜுனன் பீடிக்கப்படுகிறான். அதனால என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, க்ஷமா பிரார்த்தனா கேட்கிறான். நான் இந்த மாதிரி அறியாமல் தெரியாமல் உன்னை ஒரு ஒரு நண்பனாக நினைத்துக் கொண்டு, ஒரு உறவினனாக நினைத்துக் கொண்டு, நான் உன்கிட்ட ஏய் வாடா போடா அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு வார்த்தைகள் மூலமாக உன்னிடம் நான் நிறைய பேசியிருக்கலாம். தெரிஞ்சு பேசியிருக்கலாம், வேணும்னேயும் தெரியாம பேசியிருக்கலாம், வேணும்னேயும் பேசியிருக்கலாம். எப்படினாலும் நான் பண்ணியிருப்பேன். அது மாத்திரம் இல்ல, நான் சாப்பிடுற போது உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம், படுத்துக்கிறச்சே அவமானப்படுத்திருக்கலாம், உட்கார்ந்துக்கிறச்சே அவமானப்படுத்திருக்கலாம், விளையாடுறச்சே, நடந்து போறச்சே, ஏதோ ஒரு எந்த ஆக்டிவிட்டினால கூட நான் எனக்கு தெரியாமையே கூட உன்னை அவமானப்படுத்திருக்கலாம், அல்லது வேடிக்கைக்காக அவமானப்படுத்திருக்கலாம். எத்தனை லிஸ்ட் பண்றான்னு நம்ம யோசிக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம நடந்துக்கிற விஷயத்துல இத்தனை விஷயங்கள் பார்க்கணும்னு தெரியுது நமக்கு. இதெல்லாம் அர்ஜுனன் ஏதோ புலம்புறான் அப்படி கிடையாது. யாருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறோம்னா அந்த மரியாதை எந்தெந்த நேரத்துல எல்லாம் நம்ம மீறதுக்கு சான்சஸ் இருக்கு உரிமையின் காரணமாக. அப்படி மீறதுங்கிறது பின்னாடி நம்மள கில்ட்டுல போடாத அளவுக்கு இருக்கணும். அதுதான் காமிக்கிறான் இந்த அர்ஜுன். அப்படி அந்த மாதிரி ஒரு புலம்பல், ஒரு க்ஷமா பிரார்த்தனா கேட்கிறான். என்ன நீ மன்னிச்சிரும். இந்த மன்னிப்பு பிரார்த்தனையை தான் நம்ம இப்ப படிச்சு கொண்டிருக்கோம். லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில உறவுகளை எல்லாம் சொல்லி நீ எனக்கு இதனால நீ என்ன மன்னிக்கணும், இது மாதிரி நீ என்ன மன்னிக்கணும் அப்படின்னு உறவுகள் சொல்றதாக நம்ம பார்த்தோம். நீ இந்த சராச்சர உயிர்கள் அனைத்திற்குமே, அதாவது சராச்சரங்கள் அப்படின்னு சொல்லும்போது உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை, எல்லாத்திற்குமே உயிரற்ற லிவிங் அண்ட் நான் லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே நீதான் சோர்ஸா இருக்க, பிதாவாக இருக்கிறாய். நீதான் பூஜிக்க தகுந்தவனாக இருக்கிறாய்.
உனக்கு ஒப்பாகவும் உயர்வாகவும் யாரையுமே சொல்ல முடியாது. உன்னைப் போல இன்னொருத்தர் அப்படின்னு தனக்கு உவமை இல்லாதவனாக நீ இருக்கிறாய். இப்படிங்கிறத சொல்லி, இப்ப நம்ம லாஸ்டா வந்து பொழிப்புரை மட்டும் பார்த்து வச்சிருந்தோம். 44வது ஸ்லோகத்தில். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நான் வந்து என்னோட உடம்புனாலயோ, இல்ல மனசுனாலயோ ஏதோ நான் உனக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு இவ்வளவு நேரம் சொல்லியாச்சு. இப்ப நான் உன்னை எப்படி வணங்க போறேன் அப்படின்னாக்க, அகம் காயம் பிரணிதாய பிரணம்ய. நான் வந்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறேன்ப்பா உனக்கு. நான் வந்து இதப்பா மன்னிச்சுக்கோப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லல. ஒரு டிஸ்டன்ஸ்ல வைத்துக்கொண்டு சொல்லல. நம்ம எப்ப நெடுஞ்சான் கிடையாக விழுவோம்? ஃபுல் சரண்டர் பண்ணாதான் விழுவோம். கோவில்ல சுவாமி கிட்ட தான் நம்ம நெடுஞ்சான் கிடையாக விழுறோம். நம்ம வீட்டு பெரியவர்கள் கிட்ட நம்ம விழறோம். விழறதுனாலே என்னுடைய ஈகோவை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, நான் வந்து என் ஈகோ இல்லாம நான் உங்களுக்கு கம்ப்ளீட் சரண்டர் பண்றேன் அப்படிங்கிறது அந்த நெடுஞ்சான் கிடையாக விழுவது அஷ்டாங்க நமஸ்கார். அப்படி பண்ணும் பொழுது ஃபுல் சரண்டரை தான் அது காட்டுறது. இங்க என்ன சொல்றாருன்னா, பிரணிதாய நான் வந்து கீழே கிடத்திடுறேன். என்னுடைய உடலை நான் கீழே கிடத்தி உனக்கு நான் பிரணம்ய வணங்குகிறேன். நீ எப்படி இருக்க தெரியுமா? எதனால நான் அதை பண்றேன் அப்படின்னா, ஈ துதிக்க தகுந்தவனாக நீ இருக்கிறாய். ஈட்யம் அப்படிங்கிற ஈட்யம் அப்படின்னு சொன்னா நான் உன்னை துதிக்க தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். துதிக்க தகுந்தவன்கிறதுக்கு ஈட்யம்னு அர்த்தம். ஈடே அப்படின்னா துதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நீ துதிக்க தகுந்தவனாக ஏன் இருக்கிறாய் அப்படின்னா, நீ எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கிறாய். நீ இங்க இருக்க அது முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன இந்த பிதா இது பிதாசி லோகசிய சராச்சரஸ்யன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றார். நீ வந்து எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கிறாய். தலைவன்கிறவன் யாரு? அவன் தான் காப்பாத்துறவன். அவன் தான் எல்லா காத்தல் அழித்தல் எல்லா வேலையும் அவன் தான் பண்றான். இங்க இன்னொன்னு கிரியேஷன் அதையும் பண்றார். அதனால எல்லாவற்றுக்கும் தலைவனாக நீதான் இருக்கிறாய் அப்படிங்கிறத சொல்லி நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, நீ எனக்கு இந்த ரூபத்திலிருந்து நீ பிரசாதையே மகிழ்ச்சியாக இருக்குமாறு நான் உன்னை வேண்டுகிறேன். நீ வந்து இந்த கோர ரூபத்துல நாக்குல நெருப்ப கக்கி கொண்டு நீ வந்து லேலிக்கியசே பிரசமானா சமந்தாத்துன்னு நீ எல்லா இடங்கள்லயும் துழாவி துழாவி என்னென்னலாம் நாக்குக்குள்ள வருமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு சூர்ணி தயிர் உத்தமாங்கையும் நீ எல்லாத்தையும் வந்து கடிக்காத. அந்த அந்த ரூபத்தில இருந்து நீ கொஞ்சம் அப்படியே நீ வந்து இது ஆகு, சாந்தமாகு, பிரசாதையே. நீ ரொம்ப மகிழ்ச்சியான உன்னுடைய ரூபத்தை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீ நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா நீ பொறுத்துக்கணும். நீ வந்து என்ன மன்னிச்சுக்கணும். அது எப்படி அப்படின்னா, ஒரு அப்பா வந்து பையனுடைய தப்ப பொறுத்துக்க மாட்டாரா? புத்திரஸ்ய பிதா இவ. ஒரு பையன் வந்து தப்பு பண்ணிட்டான். அவனோட தப்ப வந்து அப்படியே குத்தி குத்தி காமிச்சு கொண்டே இருப்பாரா அப்பா? அதுதான் அப்பாக்கு வேலையா? இல்ல. அப்பாவோட வேலை என்ன அப்படின்னா, சுட்டி காட்டலாம். ஆனா அதுக்கப்புறமா அவனை வந்து அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா அந்த பையனை ஒரு கில்ட்குள்ள போடுறதுங்கிறது அப்பாவோட வேலை கிடையாது. அப்பாவோட இது வந்து நல்வழிப்படுத்துறது தானே தவிர்த்து அவனை வந்து ஒரு லோயர் ஃபீலிங் அவனுக்கு வரவிடக் கூடாது அப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, எப்படி ஒரு அப்பா வந்து பையனுடைய தப்ப வந்து மன்னிச்சிருவாங்களோ, இங்க 3 உறவுகள் சொல்றேன். இந்த 3 உறவுகள் நமக்கு என்ன குடுக்கறது? என்ன இன்சைட் குடுக்கறது அப்படின்னா, இந்த 3 உறவுகள்ல கட்டாயமாக மன்னிப்பு என்பது இருக்கத்தான் வேண்டும். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு எல்லாம் இதுக்கு ஒத்து வராது. ஏன்னா எல்லாருமே தெரிந்தே தவறுகள் செய்பவர்கள் அல்ல. தெரியாமல் தவறு செய்வதுதான் பெரும்பாலானவர்கள். தவறு என்பதே அறியாமையினால் தான் வருகிறது. ஞானிகள் யாருடைய தவறையுமே மன்னிக்க தயாராக இருப்பார்கள். காரணம் என்ன? எல்லாருமே அறியாமையில் தான் இருக்காங்கன்னு அவர்களுக்கு தெரியும். அறிவின் கோணத்தில் எல்லோரும் ஒன்று என்பது ஞானிகளுக்கு தெரிஞ்ச காரணத்தினால ஞானிகளோட பார்வையில எல்லாருமே மன்னிக்க தகுந்தவர்கள் தான். அதனாலதான் அவங்க அவ்வளவு கருணையோட இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். இங்க வந்து 3 உறவுகள் சொல்ற ஒரு அப்பாவும் பையனும். நீ அப்பா எப்படி வந்து பையன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்குவானோ அந்த மாதிரி நீ அப்படியே கம்ப்ளீட்டா நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிரு. அப்பா புத்திரசிய பிதா இவ. 2வது இது ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, சக்கியுகு சகா இவ. ஒரு நண்பன் வந்து இன்னொரு நண்பன் பண்ண தப்ப வந்து கேரி பண்ணிட்டே இருக்க மாட்டான். அப்படி கேரி பண்ணிட்டே இருந்தா அந்த நண்பன்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும். இங்க ரிலேஷன்ஷிப்பே வந்து கொஸ்டினபிள் ஆயிடும் எப்போ வந்து நம்மளுடைய மனசுல அந்த ஃபர்கிவிங் நேச்சர் இல்லையோ அப்போ.
நான் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா இவன் பண்ண தப்பெல்லாம் என்னால ஒரு நாள் கூட மன்னிக்க முடியாது. ஜென்மம் பூரா நான் வச்சுட்டு கிரட்ஜ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனாலும் இவன் ஃப்ரெண்டு தான். யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயம் சொல்லவே முடியாது. ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த கிரட்ஜிங்கிறது இருந்துடுது அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். இந்த உறவு வந்து ரொம்ப இந்த என்ன சொல்றது? ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி அந்த உறவு. டக்குனு போட்டா உடைஞ்சு போயிடும். அத பத்திரமா பாதுகாக்க வேண்டியது 2 பேருடைய பொறுப்பும் இருக்கு. அதுல என்ன முக்கியமான இன்கிரீடியன்ட் அப்படின்னா, பொறுமையும், சகிப்புத்தன்மையும் ரொம்ப ரொம்ப வேணும். யார் யாரும் 2 பேர் தான் நண்பர்கள் ஆகுறோம். அந்த நண்பர்கள் ஆகும்போது என்ன மாரியே ஐடென்டிக்கல் பெர்சனா இருப்பாங்கன்னு எப்படி நினைக்க முடியும்? அப்படி இருந்தா கொஞ்சம் போர் தான் அடிக்கும். அப்படி ஐடென்டிக்கல் பெர்சனா இல்லாத ஆளுகிட்ட நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அத்தனையும் அங்க கிடைக்கணும்னு நான் வந்து நினைக்கிறதே முதல்ல பைத்தியக்காரத்தனம். அது இல்லாம அந்த வேற்றுமைகளை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு, வேற்றுமைகளோடு கூட இங்க ஒற்றுமையாக என்ன செய்ய முடியும்னு பார்த்து ஒரு நட்புறவு கொண்டு கொள்வதுதான் நட்பிற்கு அழகு. அந்த அந்த நண்பர்கள் 2 பேரும் எப்படி வந்து பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஒருவருடைய தவறை இன்னொருவர் மதித்து, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகாம கேரி பண்றாங்க இல்லையா? அது மாதிரி நீ எனக்கு இந்த ஒரு நண்பன் நண்பனை மன்னிப்பது மாதிரி நீ என்ன மன்னிச்சிரு. நீ எனக்கு பிதாவாக இருந்து என்னை மன்னித்து விடு. அதே போல நீ எனக்கு நண்பனாக இருந்து என்னை மன்னித்து விடு. கடைசியா கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு அன்புக்குரியவனை அன்புக்குரியவன் மன்னித்தது போல அப்படின்னு காமிக்கிறார். பிரியாயாக பிரியக பிரியாயாக அப்படின்னு சொன்னா அன்புக்கு உரியவள் உடைய 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 செயலை அப்படின்னு. ஒரு மனைவியினுடைய செயலை கணவன் அல்லது காதலியினுடைய செயலை காதலன். இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அப்படின்னா, மிஸ்டேக்ஸ கேரி பண்ணிட்டே போய் நீ அன்னைக்கு தப்பு பண்ணல, நான் அதனால இப்படிதான் இருப்பேன். நீ அன்னைக்கு தப்பு பண்ண, நீ மட்டும் ஒழுங்கா, நீ ரொம்ப யோக்கியமா, இப்படியே பேசிக்கொண்டே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? 1 மாசம் இருக்குமா, 2 மாசம் இருக்குமா, 3 மாசம். இப்பெல்லாம் எவ்வளவு பிரிட்டிலா இருக்கு. இதுதான் நான் சொல்றேன், கிளாஸ் மாதிரி இருக்கு. எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அதுல ரொம்ப இப்ப அதுவும் வந்து நிறைய பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்போட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. கொஸ்டின் மார்க் வந்து பெருசா போயிடுது. இதுல ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்த பெண்ணுடைய தவறை ஆண் மன்னிப்பது போல அப்படின்னு மாத்தியும் போட்டுக்கலாம். ஆணுடைய தவறை பெண்ணும் மன்னிக்கணும். அப்ப பெண்ணும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண்கள் தவறு செய்தால் ஆண்கள் மன்னிப்பதும், ஆண்கள் தவறு செய்தால் பெண்கள் மன்னிப்பதும், அந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம காப்பாத்துறதுக்கான ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் அதுதான். அப்ப நமக்கு இந்த 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 ஸ்லோகத்துல நமக்கு என்ன முக்கியமான டேக் அவே அப்படின்னா, நீ எனக்கு இப்படி எல்லாம் மன்னிச்சிருப்பா. எதுக்காக அவர் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்? வை ஹேஸ் டு ஷோ சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எப்பொழுதுமே மன்னிப்பின் அடிப்படையில் தான் அது நீண்ட நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியுது. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், டெய்லி பாக்குற ரிலேஷன்ஷிப், அதுவும் இந்த பிதாவும் புத்திரனும், அது காதலி காதலன் அல்லது மனைவி கணவன் அப்படிங்கறதெல்லாம் டெய்லி பாக்குற ரிலேஷன்ஷிப். ஃப்ரெண்டா கூட விட்டுடலாம். இப்போ ஒரு தடவை பாக்குறான்னா இருந்தா கூட அந்த காலத்துல அப்படி இருக்காது. டெய்லி பாக்குற மாதிரிதான் இருக்கும். க்ளோஸ் நெட்டடா இருந்ததுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் நம் மனசுல வந்து மன்னிப்பு அப்படிங்கறதும் சகிப்புத்தன்மையும் வளர்கிறதோ அவ்வளவு தூரம் ரிலேஷன்ஷிப்ஸ் வில் பி கெப்ட் இன்டாக்ட். இது வந்து நம்ம வந்து சோசியலா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் இதை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்மளுடைய சோசியல் லைஃப்ல நமக்கு எப்படி இதை அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன விஷயம் இது. இவன் என்ன கேட்கிறான் அர்ஜுனன் அப்படின்னா, இது மாதிரி எல்லாம் மன்னிப்பு செய்யக்கூடிய இந்த உறவு முறைகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி எனக்கும் எல்லாவற்றுக்கும் பிதாவாக இருக்கிற நீ எனக்கு பிதா தானே. அதுல நான் உன்னை பிதா மாதிரின்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நான் இப்பதான் சொன்னேன், உன்னை எல்லாவற்றுக்கும் பிதாவாக இருக்கிறாய். நீ லிவிங் நான் லிவிங் எல்லாத்துக்குமே பிதாவா இருக்க, அதனால எனக்கும் நீ பிதா தான். சோ அது மாதிரி நீ என்ன அப்பா மாதிரி நினைச்சு மன்னிச்சிரும். நீ என்ன ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு மன்னிச்சிரும். நீயே சொல்லியிருக்க பக்தோசிமே சகாச்சேத்தும் அப்படின்னு சொன்ன, அதனால ஃப்ரெண்டா நினைச்சு மன்னிச்சிரும். அது நீ எனக்கு வந்து ஒரு லவ்விங் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அவங்க எப்படி வந்து மன்னிப்பார்களோ அது மாதிரி நீ என்ன மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த க்ஷமா பிரார்த்தனையை அவன் கேட்டிருக்கிறான். மேற்கொண்டு இன்னும் சொல்ல போறான். இன்னும் வந்து அந்த அந்த ரூபத்தை இனிமே கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்றதுல அவனுடைய முனைப்பு இருக்கிறது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். பிரசாதையே, மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு நீ வந்து உன்னை வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான். நீ மகிழ்ச்சியுடன் இருந்தா எப்படி இருக்கணும்? நீ உன்னோட அந்த அந்த இது வந்து ரூபம் வந்து மாறணும் தானே. அப்பதானே இருந்தா எப்படி மகிழ்ச்சியுடன் இருக்கிறதா இருக்க முடியும்? இருக்காது இல்ல. அதனால அந்த ரூபத்தை மாற்று அப்படிங்கிற கேட்கறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பார்க்க போறோம். 46 வரைக்கும்
போன வகுப்புல சொல்லி கொடுத்தாச்சு. நான் இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் பதவுரை, பொழிப்புரை சொல்லி அர்த்தம் சொல்லிட்டேன். இப்ப 47ல இருந்து நம்ம இந்த கத்துக்கிறதுங்கிறத அப்புறம் பண்ணிக்கலாம். अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीद देवेश जगन्निवास அதிருஷ்டபூர்வம் இதுவரை காணப்படாததை திருஷ்டுவா என கண்டு ரிஷிதக நான் மகிழ்ச்சி கொண்டவனாக அஸ்மி இருக்கிறேன். பயேனச்ச பயத்துடனும் மே என் மனக மனம் பிரவ்யதிதம் அச்சத்தால் நடுங்குகிறது. ஹே தேவேஷ ஓ தேவ தலைவனே தது அந்த தேவரூபமேவ மனதிற்கினிய தேவ வடிவத்தையே மே தர்ஷய எனக்கு காட்டி அருள்வீராக. ஹே ஜெகன் நிவாச உலகின் உறைவிடமாக இருப்பவரே, உலகத்திற்கு இருப்பிடமாக இருப்பவரே, உறைவிடமாக இருப்பவரையே போட்டுக்கலாம். பிரசீத அருள் புரிவீராக. இதுவரை காணப்படாததை கண்டு நான் மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கிறேன். பயத்துடனும் என் மனம் அச்சத்தால் நடுங்குகிறது. 2 உணர்ச்சிகள் இருக்கு. ஓ தேவர் தலைவனே, அந்த மனதிற்கினிய தேவ வடிவத்தையே எனக்கு காட்டி அருள்வீராக. உலகின் உறைவிடமானவரே அருள் புரிவீராக. இப்ப அந்த க்ஷமா முடிஞ்சு போயிடுச்சு. அவனுக்கு மன்னிப்பு கேட்கறதெல்லாம் கேட்டாச்சு. இப்ப என்னன்னா பழையபடி அந்த ஒரு ஸ்மைலிங் பியூட்டிஃபுல் கிருஷ்ணா பார்க்கணும். இப்ப அந்த ஒரு கோர கிருஷ்ணா வேண்டாம். இது என்ன கொடுக்கறது, இந்த பிரசீத அப்படின்னு சொன்னதுனால போன இந்த இதுல பிரசீத அப்படிங்கிற போன இதுல பிரசாதையே அப்படின்னு எல்லாம் ஒண்ணுதான். பிரசீத அப்படின்னு சொன்னா இந்த தன்மையாக இருந்து நீ அருள் புரியணும். அந்த கோரமா இருக்கிறதும் அருள் தான், ஆனா தன்மையா இருக்கிறது தான் அருள் அப்படின்னு ஜென்ரலா நம்மளோட மனசுல. இப்ப காளியை கும்பிடுறோமா இல்லையா? கல்கத்தாக்கு போனா காளி எப்படி இருக்கா? அந்த கோர ரூபத்துலதான் இருப்பா. ஆனா அவ அருள் புரியலையா? எத்தனை பேர் வராங்க அந்த கோவிலுக்கு? அதுவும் அருள் புரியக்கூடிய ரூபம்தான். ஆனால் பொதுவாக அந்த பாக்குறதுக்கு சௌமியமா இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, அது ஒரு அழகான ஸ்மைலிங் ஃபேஸ். அதுதான் எல்லாருக்கும் ஒரு மனசுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, கடுமையா இருக்கிறதுல இருந்து மென்மையான அந்த உன்னுடைய முகத்திற்கு நீ திரும்புவாயாக. அந்த கோரம் வேண்டாம், ஆச்சரியமும் எனக்கு வேண்டாம், எனக்கு பயமும் வேண்டாம், கோரமும் வேண்டாம். நீ தயவு செய்து பழையபடி இருந்தாலே போதுமானது. இதுதான் அவனுடைய இங்க சொல்றார். அதிருஷ்ட பூர்வம் முன்னாடி சொன்னார் பகூனி அதிருஷ்ட பூர்வாணி அப்படின்னு. அப்படின்னா அப்பவே பார்த்தோம், நீ இது வரைக்கும் பார்க்காததெல்லாம் கூட பார்ப்பேன். இங்க அதை ஒத்துக்கிறார் அர்ஜுனன், ஒத்துக்கிறார். இது வரைக்கும் நான் பார்க்காத விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டேன்ப்பா. நான் இது வரைக்கும் பார்க்காத விஷயத்த பார்க்கறதுங்கிறது என்ன? யார் யார் இந்த போர்ல இறக்க போகிறார்கள், அந்த முக்கியமான சஸ்பென்ஸ் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே நான் உன்னுடைய வாய்க்குள்ள யார் யார் போறாங்க எல்லாம் பார்த்துட்டேன். அது மாத்திரமில்ல, இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, அது எல்லாமே நீ எனக்கு கம்ப்ளீட் பிக்சர் நீ எனக்கு கொடுத்துட்ட. எல்லா விதமான உயிரினங்களையும் உன்னுடைய இதுல பார்த்துட்டேன். உன்னுடைய ஒரே ஏக ரூபத்துக்குள்ளேயே நான் பார்த்துட்டேன். சோ இதெல்லாம் நான் பார்த்ததுனால எனக்கு உண்மையிலேயே வேற யாருக்குமே கிடைக்காத எவ்வளவு பெரிய ஒரு 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 வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பகவான் எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பெருமிதம், சந்தோஷம் அதெல்லாம் நிஜமாவே இருக்கத்தான் இருக்கு. அதை அவன் ஒத்துக்கிறான். ரிஷிதக அஸ்மி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். ஆனா என்ன வெளியில இருந்து பாக்குறவங்க, இவனுக்கு என்னப்பா, இவன் ஜாலி, இவன் கிருஷ்ணா ஃப்ரெண்டு, அதனால இவனுக்கு விஸ்வரூப தரிசனம் தான் கிடைச்சது அப்படின்னு நினைப்பாங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். உண்மையிலேயே நான் எப்படி இருக்கேன்னா ரொம்ப பயந்து போய் கிடக்குறேன். நான் என்னோட மனசு எப்படி இருக்குன்னா பிரவ்யதிதம், ரொம்ப நடுங்கி கொண்டு இருக்கிறது. 2-3 வாட்டி சொல்லிட்டான் பிரவ்யதிதம் பிரவ்யதிதம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய தடவை வந்துருக்கு. நான் நடுங்கி கொண்டிருக்கிறேன், எல்லோரும் நடுங்குகிறார்கள், மொத்த லோகமும் நடுங்குகிறது அப்படின்னு தன் துணைக்கு எல்லாரையும் சேர்த்துந்தான் அர்ஜுனன் பார்த்தோம் முன்னாடி. இந்த இடத்துல சுவாமிஜி பரமார்த்தாஜி ஒரு சின்ன அனெக்டோட் ஒண்ணு சொல்றாரு. ரொம்ப அழகான, நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய லைஃப்ல ஒரு இது, அவங்களுடைய கிராமத்துல இந்த இதுல
திருவிழாக்கள் நடக்கும்போது சுவாமி வந்து பாலக்காடு சைடு சுவாமி வந்து ஸ்ரீவேலியில வருது. ஸ்ரீவேலியில வருதுன்னா என்ன அர்த்தம்னா, யானை மேல சுவாமிய எடுத்துக்கொண்டு வருவது அப்படின்னு ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு. ஒரு ஊர்வலம். இப்ப நம்ம இந்த தேர்லாம் இழுக்கிறோம். அந்த மாரி அங்க ஒரு இது இருக்கு. அதுல வந்து அந்த கிராமத்துல இருந்து யானைகள் 3 யானை இருக்குமாம். ஒரு யானை வந்து நடுவுல சுவாமி எடுத்துன்னு வரும். முன்னாடியும், பின்னாடியும் வேற மத்ததுக்கெல்லாம் அந்த யானைகள்லாம் வரும். இந்த ஸ்ரீவேலி எடுத்துட்டு வர யானைக்கு மேல உட்கார்றதுக்கு நெறைய போட்டி இருக்கு. நான் உட்கார்றேன், நீ உட்கார்றேன். இந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள நெறைய போட்டி. யார் யானை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறது. அது வந்து ஒரு ஒரு கெத்து தானே. மேல ஏறி உட்கார்ந்தா ஒரு பெரிய பெருமை தானே. அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு போட்டி. ஒரு சுவாமிஜிக்கு ஒரு தடவ சான்ஸ் கிடைச்சுதாம். இந்த மாரி ஏறி உட்காரு. அவரு ரொம்ப சந்தோஷமா ஏறிட்டாராம். அவர் இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் போடணும். நீங்கலாம் சினிமால பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்ரீவேலி அதெல்லாம் பார்த்திருக்கும்போது, சினிமால யானைகளுக்கு மேல ஒரு துணிய போட்டிருப்பாங்க. அது மேல ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல தான் அம்பாரியில யாராவது உட்கார்ந்திருப்பாங்க. இதெல்லாம் சினிமால. ஆனா கிராமத்துல அதெல்லாம் கிடையாது. நேரா போய் யானை மேல தான் உட்காரணும். சுவாமிஜி சொல்ற, அதோட முதுகு மேல என்ன இருக்கும்னா, அதோட முதுகு தண்டு இருக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயம் எதுன்னா யானையோட முதுகு தண்டு தான். அவ்வளவு ஒரு இதுவா இருக்கும். டைமண்ட் மாரி ஹார்டா இருக்கும் அது. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல அதுக்கு முடி இருக்கும். அந்த முடி பார்த்தா ஒ முள்ளு மாரி இருக்கும். ஒரு துணி கூட கிடையாது. அது மேல தான் உட்காரணும். சுவாமிய வச்சுக்கொண்டு அது மேல தான் உட்காரணும். இப்ப ஏறுறது பெரிய விஷயம் இல்ல. ஏறியாச்சு. ஏறினதுக்கு அப்புறம் அங்க உட்கார முடியாம பட்ட அவஸ்தை, சாமி எப்படியாவது பத்திரமா வைத்துக்கொண்டு இறங்குற வரைக்கும் உட்காரணுமேன்னு இப்ப இப்ப நிலைமை என்னன்னா, கீழ இருக்கிறவன் பார்த்தா, "பாத்தியா இவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. ச்சே அடிச்சதுயா ராஜயோகம்" அப்படின்னு அவன் என்ன பார்த்து சொல்ல, நான் வந்து எப்படா கீழ இறக்கி விடுவாங்களோ அப்படின்னு நான் வந்து பய பீதியில நான் உட்கார்ந்துருக்கேன். நான் கொஞ்சம் அசைஞ்சுட்டேன்னா சாமியும் சேர்ந்து விழுவேன். அதனால நான் இப்ப என்னன்னா 2 ஒரு விஷயம் தான். பார்க்கறது வந்து ஒரு ஆள் வந்து யானை மேல உட்கார்ந்திருக்காரு. அது ஒருத்தருக்கு ஒரு விதமான பார்வை, இன்னொருத்தருக்கு ஒரு விதமான பார்வை. சுவாமிஜி என்ன சொல்றார், இந்த அனெக்டோட்ல ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை. நான் அந்த உட்கார்ந்திருக்கிறவனுக்கு ஒரு பெருமிதம் இருந்தா கூட உள்ளூர பயம் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அர்ஜுனன் இருக்கான். அந்த அனெக்டோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இத நம்மளும் நல்லா கனெக்ட் பண்ண முடியும். நமக்கும் நெறைய வந்து வாழ்க்கையில சில பெருமைகள்லாம் வரும் பொழுது, அந்த பெருமைய கொண்டாடுறதா வேண்டாமான்னே நமக்கே தெரியாது. உண்மையிலேயே இது வந்து பெருமைக்கு சொல்றாங்களா? இல்ல நம்மள ஓட்டுறாங்களா? அதுவும் நமக்கு தெரியாது. அப்ப சம்டைம்ஸ் அந்த பெருமைய கொண்டாடுறதுக்கு முடியாத அளவுக்கு அதுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரமோஷன் வந்து வெளியில பாக்குறதுக்கு இவங்களுக்கு ப்ரமோட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். போஸ்டிங் பார்த்தோன்னா மகா திராபையா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு கெட்ட பேர் இல்லாம வெளியில வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டா பார்த்து நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பார்க்கிறவங்களுக்கு இது ப்ரமோஷன்னு தெரியும். போய் உட்கார்ற ஆளுக்கு ப்ரமோஷன்னால வர சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அத என்ஜாய் பண்ண முடியாத ஒரு துக்கம் இருக்கும் இல்லையா? இத நம்மளுக்கும் நம்ம லைஃப்க்கு ஏத்த மாதிரி இத வந்து டீகோட் பண்ணினா, அர்ஜுனனுக்கு கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான். அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்லல. ஏன்னா எப்பேர்ப்பட்ட காட்சி கிடைச்சிருக்கு. இந்த காட்சியெல்லாம் வந்து அவ்ளோ ஈஸியா கிடைக்க பகவானே சொல்லப் போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் அப்படிலாம் ஈஸியா குடுத்துற மாட்டேன் நானு. அப்படின்னு சொல்றார். ஆனா வந்து அந்த இது கிடைச்சால் கூட மனசு இப்படி பதபதைக்கிறது அப்படியே. இத பார்க்க முடியல. ஹி இஸ் நாட் ரெடி ஆக்சுவலி. மனசு பூரா எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் ஏன் இருக்கு? ஒண்ணு வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு வந்து நான் ரொம்ப லக்கி. நான் வந்து எனக்கு திவ்ய சக்ஷுஸ் கிடைச்சது. அதனால நான் வந்து விஸ்வரூப தரிசனம் பார்த்தேன். அந்த அந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஹாப்பினஸ காட்டுறது. எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. அத பத்தி நினைக்கிறச்சே, நான் வந்து பிரிவிலேஜ்டு பெர்சன்னு நினைக்கிறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் இந்த கோரமான தரிசனங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து மனசு வந்து ஒரு பீதியும், பயமும் ஜாஸ்தி அப்பிக் கொண்டு இருக்கிறதுங்க. அத பார்க்கும்போது மனசு பூரா வந்து பயம் தான் இருக்கு. அப்ப இந்த ஒரே மனசுல கான்ஃபிளிக்ட்டா இருக்கு. 2 விதமாக அந்த மனசு வந்து ஆக்ட் பண்றது. எது ரொம்ப டாமினன்ட்டா இருக்குன்னு இந்த ஸ்லோகம் சொல்றது? ஹாப்பினஸ் தான் டாமினன்ட்டா இருக்குன்னு சொன்னா, நீ பிரசீதன்னே சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு பயம் தான் டாமினன்ட்டா இருக்கு. இந்த பயம் ஏன் இந்த பயம் இருக்கு? ஏன்னா வேற்றுமை உணர்ச்சி இன்னுமே போகல. இந்த வேற்றுமை உணர்ச்சி போகாத வரைக்கும், நம்ம விஸ்வரூப தரிசனத்தை ஆராம்சே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சுத்தமா வேற்றுமை உணர்ச்சியே இருக்கக்கூடாது.
அப்பதான் யார் உள்ள போனா என்ன, யார் வெளில வந்தா என்ன, யார் சிரிச்சா என்ன, யார் அழுதா என்ன, யார் துதித்தால் என்ன, யார் ஓடினால் என்னன்னு பார்க்க முடியும். எல்லாம் பகவான் தான் அப்பதான் பார்க்க முடியும். ஆனா இவனுக்கு அப்ப எல்லாத்துக்கும் அவன் ரியாக்ட் பண்ணிருக்கான். நம்ம பார்த்திருக்கோம். ஆரம்பத்துல இருந்து இவனை வாட்ச் பண்ணிட்டே வந்திருக்கோம். ஆன்றான் எல்லாத்துக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் இவனோட ரியாக்ஷன்ஸ் வந்து காமிச்சுட்டே இருக்கான். அப்படிங்கிறச்சே இந்த வேற்றுமை உணர்ச்சி அதிகமாக இருக்க இன்னும் அது போகல, இன்னும் தனியல, இன்னும் விருப்ப வெறுப்பு இன்னும் அடியல, இன்னும் ராகத்வேஷத்தோடைய ஆதிக்கத்துலதான் அவன் இருக்கான். இதெல்லாம் இன்ஹெரண்டா தெரியறது இதுல. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவனுக்கு இந்த பயம் ஏற்படுது. ஏன் இந்த வேற்றுமை உணர்ச்சி? திவ்ய சக்ஷுஸ்னா என்ன? நம்ம இப்பதானே பார்த்தோம். ஒரு 10 கிளாஸ் கூட ஆயிருக்காது. திவ்ய சக்ஷுஸ்னா விருப்பு வெறுப்பற்ற மனம். இப்படிதானே படிச்சோம் நம்ம. அதெல்லாம் என்ன விஷயம்னா அந்த மனம் தற்சமயத்திற்கு கொடுக்கப்பட்டது. இட்ஸ் அன் ஆர்டிபிஷியல் என்வாயன்மெண்ட். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. இப்ப நம்ம 3D படம் பார்க்க போறோம். அப்போதைக்கு ஒரு கண்ணாடி கிடைக்கும். அந்த கண்ணாடியை போட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இல்ல பயந்துட்டு வந்து சேருவோம். எப்பவுமே அந்த கண்ணாடி இல்ல எப்பவுமே எல்லாத்தையுமே 3Dயா பார்க்க முடியுதா நம்மளால? பார்க்க முடியாது. நேச்சுரலா இல்ல அது. இவனுக்கு நேச்சுரலா இந்த படிப்பு மூலமாக இருப்பதெல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரம் வந்து நல்லா உறைஞ்சு போய் அது அப்படி கிடைச்சிருந்தது இந்த தர்சனம்னு சொன்னா பயமே ஏற்பட்டிருக்காரு. இவனோட பயம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த திவ்ய சக்ஷுஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டது தற்சமயத்திற்கானது. அது ஆர்டிபிஷியலா பகவானா பார்த்து இந்த வச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு இந்த கண்ணாடியை போட்டுன்னு பாரு அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு இந்த பயமானது ஏற்பட்டிருக்கு. இதுவே அவன் தன்னோட ஓன் எஃபர்ட்ஸ்னால அந்த 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 விருப்ப வெறுப்பற்ற தன்மை வளர்ந்தது பிறகு பகவான் அப்படி பார்த்தான்னு சொன்னா எதுவுமே இருக்காது. ஸ்துதிபிகி புஷ்கலாபிகின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இவனும் துதித்துக் கொண்டிருப்பான். பெரிய நல்ல நல்ல வார்த்தைகளை போட்டு ஸ்துதிகளை எழுதி கொண்டிருந்திருப்பான் இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவன் தயாரா ஆயிட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கே தவிர முழுமையாக தயாராகவில்லை. இவன் ஏதோ கேட்டான் இல்லையா? இவன் கேட்டான் எனக்கு உன்னுடைய முழுமையான அந்த வடிவத்தை பார்க்கணும், அதுக்காக வேண்டி பகவான் வந்து உனக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்திருக்க. ஆனா அதே சமயத்துல இவனுக்கு அந்த ஏக ரூப பக்தியில இருந்து அநேக ரூப பக்திக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு மைண்ட் செட் அவனுக்கு இல்லை. அநேக ரூபமாக இறைவன் எல்லாம் இறைவன் தான் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான ஒரு மைண்ட் செட் இன்னும் வரல. அது வரணும்னா என்ன பண்ணணும்னா ராகத்வேஷம் கம்ப்ளீட்டா நம்மளை விட்டு போயே ஆகணும். அது எப்ப போறதோ அப்பதான் இந்த அநேகம் அப்படிங்கிறது, அநேகம்னா அனைத்தும் இறைவன் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரூப பக்தி நிர்குண பக்தி அப்படிங்கிறதுக்குள்ள ஒருத்தன் போக முடியும். இந்த ஏன் வந்து இந்த இடத்துல 11வது அத்தியாயத்தை கொண்டு விஸ்வரூப வச்சு பின்னாடி நிர்குண பக்திக்கு போயாகணும். இங்க சொன்னாதான் அவனுக்கு அதை he can proceed towards that. otherwise எப்படி ப்ரொசீட் பண்றது? இப்ப இவனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கிருஷ்ணனை பார்த்தா பக்தி பண்ண முடியாது. அந்த கிருஷ்ணன் தான் அனைத்தும் அப்படின்னு சொன்னா அல்லது அந்த பரம்பொருள் தான் அனைத்தும் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து அந்த அனைத்தும்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, பயத்துக்குரிய விஷயங்கள் பயத்தை கொடுக்கிறது. உண்மையில் என்ன பண்ணணும்னா நல்ல விஷயம் பயத்துக்குரிய விஷயம்ன்ற பாகுபாடே இருக்கக்கூடாது. இதுதான் எக்ஸ்பெக்டட். ஆனா இது நடக்கல. அதனால இவன் என்ன சொல்றான் இப்போ அப்படின்னா நீ வந்து அந்த பழைய ரூபத்திற்கு வா, எனக்கு உன்னுடைய பழைய ரூபத்தை பார்க்கணும். ஹே தேவேஷ, தேவர் தலைவனே, தேவ ரூபமேவ மே தர்ஷை. நீ இந்த சிரிச்சு கொண்டு அழகாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷ்ணு ரூபத்தை காட்டுவாயே அதுவே எனக்கு போதுமானது. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு வர்ணனை பண்ணாரே அந்த இதுல திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு இருந்தார் அப்படின்னு எல்லாம் திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அதெல்லாம் கூட நல்லா இருக்கு. அந்த தேவ ரூபம் எனக்கு காண்பிச்சால் போதுமானது, அதுவே எனக்கு மதி அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். அது அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகத்துல இந்த பிரேயரை கம்ப்ளீட்டா கன்க்ளூட் பண்ண போறோம். இது பூரா பிரேயர் தான். அர்ஜுன உவாச்சால இருந்து ஆரம்பிச்சு இந்த 46வது வரைக்கும் அர்ஜுனாஸ் பிரேயர் ஆஃப்டர் விஸ்வரூப தர்ஷனம். கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திரஷ்டுமகம் ததைவ तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते
ஹே விஸ்வமூர்த்தே, ஓ உலகம் அனைத்திலும் வியாபித்துள்ள வடி வடிவத்தை உடையவரே, விஸ்வமூர்த்தே, மூர்த்தினா வடிவம்னு அர்த்தம். விஸ்வமூர்த்தேனா விஸ்வமே வடிவம், உலகம் அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய வடிவத்தை உடையவரே. ஹே சஹஸ்ரபாஹோ, எண்ணற்ற கைகளை உடையவரே. இப்ப என்ன பாக்குறானோ அதை சொல்றான். ததா ஏவ, அவ்வாறே, கிரீடினம், கிரீடம் தரித்து, கதினம், கதை ஏந்தி, சக்கரஹஸ்தம், சக்கரத்தை ஏந்தியவராய், சக்கரம் பத்மம் எல்லாத்தையும் போட்டுக்கணும். சக்கரஹஸ்தம், சக்கரத்தை ஏந்தியவராய், துவாம், உம்மை, அகம், நான், திரஷ்டும் இச்சாமி, காண விரும்புகிறேன். சதுர்புஜேன, நான்கு கைகளுடனான, தேன, அந்த, ரூபேண ஏவ, வடிவத்துடனேயே, பவ, ஆவீராக. ஓ உலகம் அனைத்திலும் வியாபித்துள்ள வடிவத்தை உடையவரே, எண்ணற்ற கைகளை உடையவரே, அவ்வாறே கிரீடம் தரித்து, கதை ஏந்தி, சக்கரத்தை ஏந்தியவராய், உம்மை நான் காண விரும்புகிறேன். நான்கு கைகளுடனான அந்த வடிவத்துடனேயே ஆவீராக. எப்படி வேணும்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் வேற. நாமளே பயந்து கிடக்குறோம். இந்த பயத்துல இது பயத்துக்குள்ள கூட அவனுக்கு ஒரு உரிமை இருக்கு. இப்படி நம்ம கேட்கலாம் அவரை அப்படின்னு. நீ பிரசீதன்னு சொன்னாலே போதுமானது. பகவான் சொல்லதான் போறார், உனக்கு வேண்டாம்னா நான் பழைய ரூபத்துக்கு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழகா வந்துருவாரு, டப்புன்னு வந்துருவாரு. ஆனா இப்ப என்ன சொல்றான், இப்ப எப்படி பார்க்கிறான் அவரை அப்படின்னு, அப்படியே கம்ப்ளீட்டா நிறைந்து இருக்கக்கூடிய, உலகம் அனைத்தும் நிறைந்து இருக்கக்கூடிய, எங்க சொல்ல போனா உலகங்கள் அனைத்தும் நிறைந்து இருக்கக்கூடிய, அப்படித்தானே நம்ம வர்ணனையை பார்த்தோம். மேல கீழே சைட்ல எல்லா இடங்கள்லயும் இறைவன் தான். அது ஒரே தேஜோமயமாக இருக்கிறது. அது ஒரே இது கண்களில் நெருப்பு கக்கி கொண்டிருக்கிறது, வாயில் நெருப்பு கக்கி கொண்டிருக்கிறது. அது பூரா ஸ்வதேஜோமயமாக இருந்தது, அப்படி எல்லாம் படிச்சோம். அதனால அப்படி இருக்கக்கூடிய அந்த உலகம் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வடிவத்தை கொண்ட நிறைய கைகள், எண்ணற்ற சகசிர பாகம், எவ்வளவோ கைகள் உனக்கு, அதான் எவ்வளவோ கால்கள், எவ்வளவோ கைகள், எவ்வளவோ உதரங்கள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாத்தையும் நீ அப்படியே ஒடுக்கி நீ என்ன பண்ற அப்படின்னா, கிரீடம், கதை, சக்கரம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த சதுர்புஜ ரூபமாக ஒரு விஷ்ணு ரூபம் காட்டினேல்ல முதல்ல, அதை காட்டு போரும் அப்படிங்கிற. அப்ப இப்ப என்னன்னா, இந்த விருப்பு வெறுப்பு இன்னும் ஜெயிக்காத தன்மையில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் தற்சமயத்திற்கு மட்டும் விருப்பு வெறுப்பற்ற ஒரு திவ்ய சக்ஷுசை பெற்ற இந்த அர்ஜுனனுக்கு அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனால எவ்வளவு தூரம் அதை பார்க்க முடியறதோ அவ்வளவு தூரம் பார்த்தான். அதுக்கப்புறம் அவனால அதை கண்டினியூ பண்ணி பார்க்கறதுக்கு முடியல. மனம் இடம் கொடுக்கவில்லை. மனம் பயத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவனுக்கு இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்த அந்த விஷ்ணு ரூபத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு மனம் சமாதானமாக இருந்தது. அந்த சமாதானமாக இருந்த அந்த விஷ்ணு ரூபமே அவனுக்கு போதுமானது அப்படின்னு அவன் அதை கேட்கிறான். இந்த சக்கரம், அப்புறம் சங்கம், இது கதை, இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லுவாங்க. பொதுவா அந்த அர்த்தங்கள் ஒருத்தர் ஒரு வியாக்கியானம், அந்த வியாக்கியானங்களுக்குள்ள நான் போக போறது இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் எதனால இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே அபயம் கொடுப்பதற்கான சாதனங்களோடு நீ காட்சி தருகிறாய் இல்லையா? இப்ப சக்கரம் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பகை அழிக்கிறதுக்காக சக்கரம். சக்கரத்தை பகவான் எதுக்கு யூஸ் பண்ணுவார்? யாராவது பகைவன் இருந்தா அவன் பின்னாடி அது போய் அழிச்சிடும். நமக்கு என்ன பகை? 6 பகைவர்கள் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு நீ அந்த கையில வச்சிருக்கீல்ல, அந்த சக்கரம் போதுமானது. அதனால போதுமானது இல்ல, அதுதான் வேணும். அதனால அது சக்கரம் இருந்தா எனக்கு ஓகே. ஏன்னா என்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியுது இந்த 6 பகை என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி சங்கம் எதுக்கு அப்படின்னா, இந்த சங்கு எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த சங்க நாதம் அப்படிங்கிறது வேதத்தை குறிக்கிறது. இந்த வேத முழக்கம் அப்படிங்கறத குறிக்கிறது. சங்கநாதம் இந்த வேதத்தின் மூலமாக இந்த மனிதர்களை தர்மத்தின் பாதையிலும் மோட்சத்தின் பாதையிலும் செலுத்துவதற்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு நூல்கள் அப்படிங்கிறதுனால அது உன் கையில இருக்கும் பொழுது எனக்கு பயம் கிடையாது. அதனால சங்கு, சக்கரம் எல்லாம் ஐ எம் ஓகே வித் ஆல் தோஸ் திங்ஸ். கதை எதுக்கு அப்படின்னா, அகங்கார நாசம் தான் கதையோட வேலையும். நமக்கு எல்லாமே அடிக்கிறதுக்கு தான். இதுக்கு ஆக்சுவலா சங்கு எதுக்கு வச்சுக்கிறது?
சங்கு வந்து ஒரு வெற்றியின் குறியீடாகவோ அல்லது போரின் ஆரம்ப குறியீடாகவோ ஏதோ ஒண்ணு இருக்குத்தானே இருக்கு. இங்க வந்து ஒரு வியாக்கியானம் எப்படி இருக்கு அப்படின்னு, அது வந்து வேதத்தினுடைய முழக்கமாக இருக்கிறது. நமக்கு இந்த இடத்துல பொருத்தி பார்க்க சௌரியமா இருக்கு. அதனால அடுத்தது கதை. கதைங்கிறது அடிக்கிறதுக்கு. யாரை அடிக்கிறதுக்குன்னா, என்னோட அகங்காரத்தை அடிச்சு உட. பயங்கர கல்லாட்டமா இருக்குது. கல்லான வனத்தினன் அப்படிங்கிறார் இந்த மாணிக்கவாசகர். சும்மா சாதாரண மனசு இல்லப்பா எனக்கு. கருங்கல் பாறையா இருக்கு. போட்டு அடிச்சு உடைச்சா கூட உடைய மாட்டேங்குது. நீ ஏதாவது பண்ண, உன்னுடைய கருணையினால மட்டும்தான் அது வந்து உடையணும். சில ஹார்ட் மெட்டல்ஸ் எல்லாம் சில ஆசிட்ல போட்டா உருகி போயிடும் இல்லையா, ஒண்ணும் இல்லாத போயிடும். அது மாதிரி நீ எனக்கு நீ நீ உன்னுடைய அன்பு அப்படிங்கிற அந்த இதனால என்ன நீ உருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இவர் மாணிக்க வாசகர். நம்ம பார்க்கிறோம் இதுல திருவாசகம். அந்த மாதிரி இந்த அகங்காரம் இருக்கே, அது மகா தடிச்சு கிடக்கு. அதனால அதை அடி உட போட்டு, அதுக்காக இந்த கதையானது எனக்கு அக்செப்டபிள். இன்னொரு கை என்ன பண்றதுன்னா அபயத்தை கொடுக்கிறது. சரணாகத வத்சலனாக இருக்கிறார். யாரெல்லாம் வந்து உன்னுடைய பாதங்களில் சாஷ்டாகமாக விழுகிறார்களோ அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவனாக நீ இருக்கிறார். இந்த மாதிரி ரூபம் எனக்கு ஓகே அக்செப்டபிள். எனக்கு இந்த கோர ரூபம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா எனக்கு இப்ப இருக்கிற மனநிலைக்கு என்ன நான் யார்கிட்டயாவது சரணாகதி பண்ண, யார்கிட்டயாவதுங்கிறத விட உன்கிட்ட சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணுவதற்கேற்ற ஒரு ரூபத்தில் நீ இருந்தால் நல்லது அப்படின்னு இப்ப ரூபத்தை விரும்பி கேட்கிறான் அர்ஜுனன்னு பாக்குறோம். இப்ப இனிமே பகவானோட டேர்ன். பகவான் வந்து இப்ப சொல்ல போறார், ஏன் உனக்கு இதை கொடுத்தேன், என்ன யாருக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்ல போறார். அடுத்தது நம்ம 47வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். ஹே அர்ஜுனா, பிரசன்னேன பிரசன்னமான, உன்னுடைய பக்தியினால் பிரசன்னமான மகிழ்ந்த, மயா என்னால், இதம் இந்த, பரம் உயர்ந்த, ரூபம் ரூபமானது, தவ உனக்கு, ஆத்மயோகா என்னை சார்ந்துள்ள மாயையின் தொடர்பால், தர்ஷிதம் காட்டப்பட்டது. தேஜோமயம் ஒளிமயமானதும், அனந்தம் முடிவற்றதும், ஆத்யம் ஆதியானதுமான, மே என்னுடைய, விஸ்வம் விஸ்வரூபம் எது எதுவோ அது, த்வதன்யேன உன்னைத் தவிர எவராலும், ந திருஷ்ட பூர்வம் இதற்கு முன் காணப்படாதது. ஹே அர்ஜுனா, உன் பக்தியால் பிரசன்னமான என்னால் இந்த உயர்ந்த ரூபமானது உனக்கு என்னை சார்ந்துள்ள மாயையின் தொடர்பால் காட்டப்பட்டது. ஒளிமயமானதும் முடிவற்றதும் ஆதியானதுமான என்னுடைய விஸ்வரூபம் எதுவோ அது உன்னை தவிர எவராலும் இதற்கு முன் காணப்படாதது. பகவான் வந்து அவனை வந்து என்கரேஜ் பண்ற, நீ பயப்படாத. நான் எதுக்காக இந்த ரூபத்தை காண்பிச்சேன் அப்படின்னா, உனக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது. என்ன குவாலிஃபிகேஷன்? அவனோட பக்தி தான் அந்த குவாலிஃபிகேஷன். இந்த விஸ்வரூபம் வந்து சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, சில பேருக்கு பயத்தை கொடுக்கறது. இந்த சந்தோஷமா பாக்குறவங்களுக்கும் பயமா பாக்குறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பக்குவம் தான் வித்தியாசம். மனசோட பக்குவத்தினாலதான் அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தெரியறது, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி தெரியறது. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், விஸ்வரூபம்னு சொன்ன உடனே பகவான் காட்டின அந்த கோரமா இருக்கக்கூடிய எல்லா தேவர்கள், ரிஷிகள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள்லாம் அப்படி போயிட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சீன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரபஞ்சம்னு புரிஞ்சுக்கோங்க. விஸ்வரூபம் அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சமே இறைவன்னு படிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, பஞ்சபூதங்களாலான இந்த பிரபஞ்சம் இருக்கே, பிரபஞ்சம் அப்படின்ற பேரே ஏன் வருது? பஞ்சபூதங்களால் நன்றாக செய்யப்பட்ட இந்த அமைப்பு, அதுக்குதான் பிரபஞ்சம் அப்படின்னு பேர். பஞ்சம். அந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம் இருக்கே, எல்லாமே வெறும் பஞ்சபூதங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறவன் ஞானி. இதுல ஒன்னும் பெருசா அதிசயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நயாகரா ஃபால்ஸ் ஓகே இருக்கட்டுமே, அந்த ஊர்ல இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேரு. இப்ப ஃபால்ஸ்னா என்ன? தண்ணி மேல இருந்து விழுறது, விழுந்துட்டு இருக்கு. வாட் இஸ் பிக் திங்?
அப்படின்னு அந்த ஞானிக்கு அதுல ஒரு விஸ்மயமோ, ஒரு ஆச்சரியமோ, ஒரு ஆனந்தமோ, ஆஹா பக்கத்துல போயிட்டேன், நான் பார்த்துட்டு வந்துட்டேன், 8 தடவ பார்த்தேன், 10 தடவ பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல. பார்த்தேன் அவ்வளவுதான். கண் இருக்கிறதுனால பார்த்தாச்சு. இதுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்து இதுவே மதிப்பே. எல்லா பொருட்களுக்கும், எல்லா விஷயங்களுக்குமே. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அவ்வளவுதான். பட் எல்லா விஷயங்களுக்கும், எல்லா பொருட்களுக்கும் இவ்வளவுதான். அது அந்த பொருளுக்குரிய மதிப்பு மாத்திரம் தான். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆடிங்லாம் கிடையாது அதுக்கு. இப்படி பார்க்கிறது அந்த அதது மாதிரி பார்க்கிறது அப்படி அததாகவே பார்க்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான தர்சனம். அந்த தர்சனத்தை தாண்டி நான் என்ன டேக் வச்சாலும் சரி, எனக்கு பிடிச்ச இடம், எனக்கு வந்து தெய்வீக அலைகள்லாம் வரக்கூடிய இடம், எனக்கு வந்து மனசு சாந்தியாகிற இடம், என்னை பெருமைப்படுத்துற இடம், இப்படி எதெல்லாம் போடுறேனோ அது எல்லாம் என் அகங்காரத்துக்கே தவிர்த்து அந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இடம் பாட்டுக்கு இருக்கு அவ்வளவுதான். இது சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டேகோடயே பார்த்து எல்லாத்தையும் பழகிட்டோம். ஃப்ரம் மெட்டீரியல் டு மேன் எல்லா விஷயத்திலயுமே டேக் இல்லாம நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட புத்தி தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கு. இதுதான் அஜ்ஞானத்தினால இருக்குன்னு. ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கு. நான் ஜட்ஜ்மெண்டோட தான் எல்லா விஷயத்தையுமே அணுகுறேன். இங்க என்ன அப்படின்னா, இந்த இந்த பக்குவம்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். பக்குவம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒண்ணுன்னு பாக்குறதுக்கு பக்குவம் ஒண்ணுதான் டிஃபரன்ஸா இருக்கு. இது இது சந்தோஷத்துக்குரியது, இது பயத்துக்குரியது, இது துக்கத்துக்குரியது கிளாசிபிகேஷனே இல்லாம இருக்கிறதுக்கு மனசுக்கு பக்குவம் ஒண்ணுதான் தேவையா இருக்கு. அந்த பக்குவம் கிடைக்கிறதுக்கு ஆரம்ப படிநிலை எது தெரியுமா? அது பக்தி தான். முதல்ல பக்தி வேணும். என்ன பக்தினா, பக்தி இஸ் ஈக்குவல் டு டிவோஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன டிவோஷன் இது? இது பூரா இறைவன் தான், இறைவனுடைய படைப்பு தான், படைப்பிற்குள் அனைத்திலும் இறைவன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு திடமான ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி அந்த இறைவன் மேல இருந்து, அதனால இறைவனாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் கூட ஒரு பக்தி பூர்வகமான ஒரு அணுகுமுறை இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அந்த பக்குவம்ங்கிறது வரும். இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பக்தியினால நான் பிரசன்னமாயிட்டேன்ப்பா. நான் சந்தோஷப்படுறேன். சந்தோஷப்பட்டு அதனால உனக்கு இந்த உயர்ந்த ரூபம். இது ஒண்ணும் சாதாரணமா இப்ப நீங்க போர் அடிக்குதா வரீங்களா விஸ்வரூபம் காட்டலாம் அப்படின்னா காட்டுவாரு அவரு. அப்படி அப்படி காட்டுற அளவுக்கு இது வந்து சும்மா கிடைக்கிறதா என்ன? அப்படி இல்லைங்கிறார் பகவான் சொல்றார். அப்படி கிடையாதுப்பா. அந்த மாதிரி நான் காட்டல. நான் இதை எப்படி காமிச்சிருக்கேன் தெரியுமா? மெத்தட் சொல்றாரு. எப்படி நான் காமிச்சேன்? ஏன்னா இந்த மெத்தட் நிறைய தடவை யோகேஸ்வர கிருஷ்ணன்னு பார்க்கும் போதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஆத்ம யோகாத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி யோக அப்படின்னு போட்டாச்சுனாலே அங்க நம்ம புரிஞ்சுக்கணும் மாயையால் அப்படின்னு. என்ன யோகா அப்படின்னா மாயையோட சேரறதுனால இந்த மாயா பிரபஞ்சத்தை நான் என்னுடைய ஏக ரூபத்துக்குள்ள உனக்கு விஸ்வரூபமாக காண்பித்து உனக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தேன். இது காட்டப்பட்டது எப்படி அப்படின்னா ஆத்ம யோகா. பகவான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்க தைவி கேஷா குணமயி மம மாயா துரத்தியா. என்னுடைய மாயை, என்னுடைய கண்ட்ரோல் ஆத்ம மாயையா. முன்னாடி சொன்ன நான் எப்படிப்பா வரேன் நான் வந்து பிறக்கிறவரே இல்லை. ஆனா நான் எப்படி வரேன்னா பிரகிருத்தே ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. நான் சம்பவிக்கிறேன், நான் வெளிப்படுகிறேன். மாயையின் காரணமாக நான் இந்த உருவத்தில் வெளிப்பட்டிருக்கிறேன். 4வது அத்தியாயத்துல சொன்னார். எப்படி அவதாரம் எப்படி வந்ததுங்கிற விஷயத்தை சொன்னார். அவதாரத்தின் பெருமையை பற்றி படிச்சு. அதே மாதிரிதான் 7வது அத்தியாயத்துல சொன்னார். என்னுடைய மாயை கடத்தற்கரியது. துரத்தியா மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. மறந்துடக்கூடாது. நான் தான் அதுக்கு கண்ட்ரோலர். அதனால என்கிட்ட யார் சரணாகதி பண்றாளோ அவர்களுக்கு அந்த மாயை ஒண்ணுமே பண்ணாதப்பா. அந்த பக்தியினால மட்டும்தான் அந்த சரண்டர் ஏற்படும். அந்த சரண்டர்னாலதான் நான் சொல்லி கொடுக்குற விஷயமே புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. நமக்கு ஃப்ரீ. நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, முக்தி வேணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிரயத்தனமா இல்ல இறைவனோட அருளா? இட் இஸ் நாட் ஒன்லி கிரேஸ். என்னுடைய பிரயத்தனமும் இருக்கு. என் பிரயத்தனமும் இறைவனின் அருளும் சரிவிகிதத்தில் கலக்கும் பொழுது எனக்கு வேண்டுவது கிடைக்கிறது. எல்லா வேண்டுவதும் அதுல போட்டுக்கலாம். நான் எனக்கு ஒரு வீடு கட்டணும்னா கூட செங்கலை கூட எடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு வீடு டாயின்னு வந்து உட்காரணும். எங்க உட்காரும்? ஏதோ ஒரு கோவில்ல போய் செங்கல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாக்கா நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு வீடு கட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப வருஷமாவே இருக்கு. அந்த மாதிரி முன்னாடி திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு ஊரு, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் செங்கல் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. இப்ப வந்து திருவண்ணாமலைக்கே வந்துடுது அந்த அந்த விஷயம் எல்லாம். திருவண்ணாமலை வரைக்கும் இப்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு.
அது மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி வெறும் இறை அருள் மட்டும் இருந்தா எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருமா? என் பிரயத்தனம் வேண்டாமா? இந்த லௌகீகமான அழியப் போற அந்த வீட்டுக்கே எனக்கு என் பிரயத்தனம் வேணுங்கிறப்போ, அழியாத பரம்பொருளை நான்னு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்த பெறறதுக்கு எனக்கு வேண்டாமா? இறைவனுடைய அருளும், என்னுடைய முயற்சியும் வேண்டாமா? அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய நான் பகவான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மாயா மேதாம் தரந்திதேங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். டைவர்ட் ஆயிட்டேன்னு நெனச்சுக்காதீங்க. என்ன சொல்றார்? ஆத்ம யோகா. ஆத்ம யோகத்தினால என்னுடைய மாயையின் தொடர்பால நான் உனக்கு இதை காண்பித்தேன். இது வந்து அனந்தமாக இருக்கக்கூடிய, ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடிய, எல்லையற்றதாக இருக்கக்கூடிய, ஆதியாக இருக்கக்கூடிய என்னுடைய இந்த விஸ்வரூபமானது உனக்கு காட்டப்பட்டது. இது ஆதின்னு ஏன் சொல்றாருன்னா, முதல்ல வந்தது இந்த பிரபஞ்சம் தான் வந்தது. எப்படி வந்ததுன்னா, சூக்ஷ்ம பிரபஞ்சமாக வந்தது. அதுக்கப்புறமா தான் அது ஸ்தூல பிரபஞ்சமாக வடிவெடுத்தது. அதனால ஆதியில வந்தது எல்லாமே நான் தான்ப்பா சூக்ஷ்மமா வந்திருக்கேன், நான் தான் ஸ்தூலமா வந்திருக்கேன். ஏன்னா நான் தான் காரணமா இருக்கேன். அதான் ரொம்ப முக்கியம் இங்க. நான் தான் காரணமா இருக்கேன். நான் மாயையின் தொடர்பால் சூக்ஷ்மமாக வந்தேன். பிறகு நான் மாயையின் அதே மாயையினால் தான் நான் வந்து ஸ்தூலமாக வந்திருக்கிறேன். அதனால ஆதி நான் தான். காரணம் நான் தான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அது உனக்கு உன்னை தவிர யாருக்குமே காமிச்சதில்ல அப்படிங்கிறார். அப்படி நம்ம வந்து அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா, ஆக்சுவலி அப்படி இல்ல. நெறைய மகாபாரதத்திலேயே 2, 3 தடவ காமிச்சிருக்கார். ஆனா அவன என்கரேஜ் பண்றதுக்காக அத சொல்றார். சுவாமிஜி சொல்லுவார், ஜோக்கா சொல்லுவார், "இந்த மாரி காமிக்கலப்பா யாருக்கும். உனக்கு காமிச்சது கொஞ்சம் ஸ்பெஷல்" அப்படின்னு சொல்லி அவன சமாதானப்படுத்தியிருப்பாரோ என்னமோ அப்படின்னு சொல்லுவார். எனிவே நம்ம இத பத்தி இன்னும் விரிவாக சிந்திக்கிறதுக்கும், மத்த ஸ்லோகங்களுடைய கருத்துக்களை பார்க்கிறதுக்கும் அடுத்த சத்சங்கத்துல நம்ம இணையலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்த நான் நிவர்த்தி இது பண்றேன். நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாற் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே